Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சம்பந்தமா எல்லா நியூஸ் உடனே உங்களுக்காக அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் சம்பந்தமா நிறைய வீடியோ உங்களுக்காக அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டிஎன்ஏயு கவுன்சிலிங் வந்து நமக்காக என்ன பண்ண நல்லபடியாக நடந்துட்டே இருக்கு. இடையில இந்த நிவர் புயல் வந்தனால என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் டேட் வந்து திரும்பவும் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. நிறைய பேர் என்ன பண்ணிட்டு எதிர்பார்த்துருப்பீங்க சரியா, சீட் அலாட்மெண்ட் வந்து இன்னைக்கு வந்து கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஆனா சீட் அலாட்மெண்ட் எல்லா பேத்துக்குமே வருமா அப்படிங்கிற டவுட்டும் உங்களுக்கு இருக்கும் சரியா. அதே மாதிரி இந்த பக்கம் சவுத் சைடு பாத்தீங்கன்னா இந்த புரவி புயல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா இங்கிட்டு ஒரு சைக்ளோன் வந்து இப்ப புதுசா நடந்துட்டு இருக்கு. இப்ப வந்து உங்களுக்கே தெரியும் சவுத் சைட்லாம் ஃபுல்லா என்ன ஆயிட்டு இருக்குன்னா மழை பயங்கரமா பெஞ்சிருக்கு. இதனால கவுன்சிலிங் வந்து தள்ளி போறதுக்கு இன்னமும் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய டவுட் வந்து கேக்குறீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 days கிட்ட என்ன ஆயிடுச்சுன்னா டிஎன்ஏயு அந்த ஷெட்யூல் படி பாத்தீங்கன்னா இந்நேரம் வந்து ஃபேஸ் 1க்கு வந்து உங்களுக்கு என்னன்னா இந்நேரம் சீட் அலாட்மெண்ட் கிடைச்சிருக்கணும். ஏற்கனவே கிடைக்காம இருக்கு. அப்படிங்கிறப்ப இன்னமும் தள்ளி போகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தள்ளி போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்னமும் நமக்கு ஷெட்யூல் வந்து என்ன பண்ணலன்னா இன்னும் அப்டேட் பண்ணவே இல்லை சரியா. நம்மளும் டெய்லி என்ன பண்ணிட்டே இருக்கோம், செக் பண்ணிட்டே இருக்கோம், நீங்களும் செக் பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த சவுத் சைடு இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கனால கொஞ்சம் வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம், அதே மாதிரி இந்த எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்லாம் இருக்கு. அதனால வந்து கொஞ்சம் என்ன பண்ணலாம், டிலே பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபேஸ் 1 கவுன்சிலிங் வந்து எல்லா பேத்துக்குமே வந்து சீட் அலாட்மெண்ட் வந்துருமா அப்படின்னு கேக்குறீங்க சரியா. அதாவது எந்த கட் ஆஃபுக்குள்ள நீங்க இருக்கீங்களோ உங்களுக்கு எலிஜிபிள் யாருக்கு எலிஜிபிள் இருக்கோ அவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வந்துடும். அந்த சீட் அலாட்மெண்ட் வந்தோடனே என்னன்னா நீங்க வந்து ஓகே பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும் சரியா. என்னன்னா நீங்க வந்து ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து போறீங்களா இல்ல இதே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நீங்க ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு வந்து கொடுக்கணும். அது ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு வந்து சார் அமௌண்ட் இருக்கா இல்லையா அப்படின்னு வேற நிறைய பேர் என்ன பண்ணீங்க கேக்குறீங்க. ஸ்லைடிங் ப்ராசஸ்க்கு தனியா அமௌண்ட் கட்டணுமா அப்படின்னு கேக்குறீங்க. அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ண பின்னாடி உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ஸ்லைடிங் ப்ராசஸ் 1 வந்து ஸ்டார்ட் ஆகும் சரியா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சார் 2 சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணுமா சார் அப்படின்னு கேக்குறீங்க. கண்டிப்பாவே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இதை நான் சொல்றேன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் ப்ராசஸ் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் நீங்க சீட் வந்து கன்ஃபார்ம் பண்ணோடனே உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டிப்பா நடக்கும் சரியா. அடுத்து ஸ்லைடிங் ப்ராசஸ் முடிஞ்சோடனே என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த சீட் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு கையில கிடைச்சோடனே நீங்க சப்போஸ் என்ன பண்ணிக்கலாம், காலேஜ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கலாம். அப்படிங்கிறப்போ கண்டிப்பா அங்க உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், அந்த அமௌண்ட் வந்து பே பண்ண போறீங்க சரியா. அதனால நிறைய டவுட் உங்களுக்கு இருந்திருக்கும். இது மூலியமா ஏதோ ஒரு விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வரக்கூடிய நாட்கள்ல நீங்க வந்து வெப்சைட்டை செக் பண்ணிட்டே இருங்க. நம்மளும் என்ன பண்ணுவோம், அதாவது சீட் அலாட்மெண்ட் டேட் வந்து ரீஷெட்யூல் வந்து நமக்கு அறிவிச்சிட்டாங்கன்னா நம்மளும் உடனே நம்ம சேனல்ல வந்து அப்டேட் பண்ணிடுவோம். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாவே நல்லதே நினைப்போம், நமக்கு நல்லதே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.